தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றும் ஒரு முக்கிய செய்தி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் வீரமணிகண்டன். வணக்கம் வீரமணிகண்டன். நேற்று அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பில் 10 நாட்களுக்குள் ஒருங்கிணைப்பிற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தற்போது மிக முக்கியமான அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவிருக்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக இது பற்றி ஏதேனும் முக்கிய முடிவுகள் வெளியாகும் என நாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக கனகதாரா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஏதோ கொள்கையோடு தமிழகம் முழுவதும் பரவலாக பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில நேற்று தேனி மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அந்த கால சூழ்நிலையில் நேற்று அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பத்திரிகையை சந்தித்த போது அதிமுகவில் பிரிந்த அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும், அதற்காக 10 நாட்கள் கரு இபிஎஸ்க்கு வழங்கியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேனி மாவட்டத்தில் கம்பம், போடிநாயக்கனூர் பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட போது அதிமுக தொண்டர்கள் சிலர் அவரை பரப்புரை மேற்கொண்ட பகுதிகளில் போராட்டம், முற்றுகை போராட்டம் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். நேற்று நடைபெற்ற அந்த அசம்பாவிதங்கள் எதுவும் தவிர்ப்பதற்காக திண்டுக்கல்லில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. திண்டுக்கல்ல ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல தற்போது எடப்பாடி பழனிசாமி தங்கியுள்ளார். இந்த செங்கோட்டையன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய பேச்சு இன்று எந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்பதற்காக இந்த அவர் தங்கியுள்ள அறையில் முன்னாள் அமைச்சர் மூத்த அமைச்சர் KP முனிசாமி, வேலு, விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாத், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி தங்கியுள்ள அறையில் தனி அறையில் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருது. இந்த ஆலோசனை அடுத்த கட்ட முடிவு, அதாவது செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாட்கள் கால அவகாசம் கொடுத்துள்ளார். அனைவரும் ஒன்று சேர்க்க வேண்டும், இல்லை என்றால் ஒரே மனநிலையில் இருந்து ஒன்றுபடுத்தி செயல்படுவோம் என்று பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் வகையை பத்திரிகை சந்திப்பு நடத்தியது. இந்த நிலையில தான் நேற்று போராட்டம், பல கட்ட போராட்டத்தில் பரப்புரை மேற்கொண்ட போது ஒரு அதிர்ச்சி ஏற்படுது எடப்பாடி பழனிசாமி மத்தியில். இப்போது இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணலாம்? இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில், நாளையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் சொல்லி மூத்த அமைச்சருடன் கலந்துரையாடிருக்காங்க. தற்போது பத்திரிகையாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்திப்பதற்காக நாங்க தயார் நிலையில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையை சந்திக்கிறாரா அல்லது இன்று காலை 11 மணி அளவில் பிற சங்கங்களுடன் கலந்துரையாட இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதை குறிப்பிட்டு நாளை நத்தம் சட்டமன்ற தொகுதியிலும் இரவு திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியிலும் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகுதான் எந்த மாதிரி அடுத்த கட்ட நகர்வு, செங்கோட்டையன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு எதுவும் பதில் என்று சொல்கிறாரா? நேற்று பரப்புரையில கூட ஏதாவது செங்கோட்டையன் அளித்த பேட்டிக்கு ஏதாவது பேசுவார், அதாவது எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்ட போது பேசுவார் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள், தொண்டர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த நிலையில இன்று நேற்று அதிர்ச்சி போராட்டங்கள் முற்றுகை ஏற்பட்டனால இன்று இந்த மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக கண்டிப்பா பத்திரிகை சந்திப்பு இருக்கக்கூடும், இல்லை என்றால் பொதுக்கூட்டத்தில் அதுக்கு பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கிறார்கள். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரமணிகண்டன்.